கொட்டும் மலையே, உன்னால் உற்சாகமான ஜீவன் மீது படர்ந்துள்ள போதை அழுக்கை நீ நீக்கினால் என்ன? கருமேகம் சூழ்ந்து மழை பெய்கிற சீதோசன நிலையில மயில் தோகையை விரித்து ஆடும், உற்சாகமாக கூவும். விருதுநகர் மாவட்டம் வத்தலாயிருப்பில் மது போதையில் தள்ளாடிய ஒரு இளைஞன் அடைமலையில் மேலே உற்சாகமாயிட்டான். என்னை கொஞ்ச 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 வா மழையே. தோஸ்து கூட மலையில் நனைஞ்சு பேசிக்கிட்டே போனவன் ரோட்டில் கிடந்த தண்ணியில் அடிச்சாம் பாருங்க ஒரு சம்மர் சால்ட். மனுஷன் வேற லெவல். அந்தர்பல்ட்டி அடிக்கிற உடல்வாகு, திறமை, மலையை ரசிக்கிற ரசனை, இது எல்லாம் இருந்தும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டானே அந்த இளைஞன். இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். நான் உன்னை ரசிக்க, நீ என்னை ரசிக்க, நான் மலையை ரசிக்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்குது தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, சரக்கடிச்சா தேவரை. வாழ்க்கை ரசனையானதுன்னு ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ. மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஸ்ரீ ராமபிரானுக்கு மலைவண்ணம் பூசி அழகு பார்க்கிறார் கம்பர். கொட்டும் மலையே, உன்னால் உற்சாகமான ஜீவன் மீது படர்ந்துள்ள போதை அழுக்கை நீ நீக்கினால் என்ன? போதை அடிமைகளை நீ தெளிய வைக்கலாமே, ஊரும் உலகமும் உன்னால் சுத்தமாகுமே. மலையே, மகளிர் இயக்கத்தை உன்னுள் கரைத்து என்னை நானே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.